ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரொட்டீன் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். மாப்பிளை சம்பா ரைஸில் வெஜிடபிள் மசாலா கஞ்சி எப்படி செய்யறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்ப ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான ரெசிபி, குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு ஒரு குக்கரில் கொஞ்சமாக கடலெண்ணெய் விட்டு அதில் வெந்தயமும் சீரகமும் தாளிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா பட்டை கிராம்பு தாளிச்சிக்கலாம். ஒரு பச்சை மிளகா, பாதி பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு மீடியம் சைஸில் ஒரு தக்காளியும் அதோட இஞ்சி பூண்டு இடித்ததையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா வதங்கி வந்ததும் இன்றைக்கி கேரட், பீன்ஸ், பச்சை பட்டாணி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணால் காய்கறிகள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இதில் இன்றைக்கி நான் 1 டம்ளர் அளவு மாப்பிள்ளை சம்பா கஞ்சி மிக்ஸ் சேர்த்துருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா மிளகு சீரகம் ஆல்ரெடி சேர்த்துருக்கு. அதனால் பெருசாக நான் காரத்துக்கு எதுவும் சேர்க்கல. உங்களுக்கு வேணால் நீங்கள் காரத்துக்கு சேர்த்துக்கலாம். 1 டம்ளருக்கு 5 டம்ளர் அப்படின்ற விதத்தில் தண்ணி விட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக புதினா சேர்த்துக்கிறேன். இதை மூடி 5 விசில் விட்டோம் அப்படின்னா சூப்பராக நம்ம கஞ்சி ரெடி ஆகிடும். இதுக்கு சைட் அதுக்கு எண்ணெயில் கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு வதக்கிக்கிறேன். 3 பச்சை மிளகாய், ஒரு துண்டு புளி சேர்த்துக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா புதினா மல்லியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் நல்லா வதக்கி சுருண்டு வரும்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தேங்காயும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு ஆறுனதும் அரைச்சோம் அப்படின்னா தொகையில் நமக்கு ரெடி ஆகிடும். ரொம்ப ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியாக இருக்கும். இந்த கஞ்சுக்கு பர்ஃபெக்ட் மேட்சாக இருக்கும். பாருங்கள், இப்போ விசில் அடங்கினதான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். கஞ்சி கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வந்திருக்கு. உங்களுக்கு இன்னும் தண்ணியாக வேணால் நீங்கள் தண்ணி கூட வச்சுக்கலாம். இது கரெக்டாக இருக்கும். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், ஃபில்டாக இருக்கும் வயிறு. இந்த அளவு 2 பேர் சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். இதை இப்போ நான் பிளேட் பண்ணிக்கிறேன். இந்த தொகையில் இந்த தொகையில் இல்லாமல் இதுக்கு வடக தொகையில் இருக்குல்ல, அது செஞ்சாலும் நல்லாயிருக்கும். புளிப்பும் காரமுமா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என் பையனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஹெல்த்தி அண்ட் டேஸ்டி. நீங்கள் டயட்டில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது மாதிரி ரெசிபிஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு மேலே வெங்காயம், மல்லித்தலை எல்லாம் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அது மாதிரி நீங்கள் பிளேட்டிங் பண்ணிக்கலாம். இல்லைனா கப்பில் கூட கஞ்சா குடிச்சிக்கலாம். தேங்க்யூ.